ஹாய் ஃபேமிலி. இப்போ என்னென்னா துணி எடுக்க போயிருந்தாங்க. ஹரிக்கு காது குத்து வருதுங்க, அதனால் போய் துணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அதனால் இது ஹரிக்கு தோடு எடுத்த கடைங்க. அங்கே நமக்கு காலண்டர் கொடுத்தாங்க, ஏழுமலையான். நம்ம வீட்டுக்கு இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு காலண்டர் ஏழுமலையான் தாங்க. எப்பவுமே வருஷம் இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார் நம்ம வீட்டுக்கு. 2 காலண்டரு, அம்மாவுக்கு ஒன்று நமக்கு ஒன்று. அடுத்து ட்ரெஸ்ஸு பார்க்கலாங்க. ட்ரெஸ்ஸு அது யாரா இருக்கு? இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு. தனுஷ் இருக்கீங்க பாப்பாவுக்கு. இது கீழே பாவாடை சட்டையே எடுத்தாச்சுங்க. இது பாப்பாவுக்கு போட்டு பார்த்தாச்சா? அங்கேயே போட்டு பார்த்தாச்சு, கரெக்டாக தரும்போது. இது பாப்பாவுக்கு. பாப்பா அவனுக்கு பிடிச்சிருக்கா? அவதான் இந்த கலர் வேணும்னு சொன்னாங்க. அது ஸ்கூலுக்கு அடிக்கடி பாவாடை சட்டை போட்டு வர சொல்றாங்களா, அதனால சரின்ட்டு எடுத்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹரிக்கு, அதே மேட்சுக்கு ஹரிக்கு எடுத்தாச்சுங்க கோட்டு. இது உள்ள பனியன். இது எங்க எடுத்தது? எல்லாமே எஸ்பிபில தான். ஈரோடு எஸ்பிபி. ஆமா, நான் போனா இல்ல எஸ்பிபி இல்லைன்னா மலருக்கு தான் போவேன். இந்த தடவை நைட் நேரம் போனதுனால இங்க எஸ்பிபில எடுத்துட்டு வந்துட்டோம். அரே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது பேண்ட்டுங்க. இங்க திரும்பி சொல்லுங்க, என்கிட்ட சொல்லு. அப்பா கிட்ட சொல்லு. இப்போ போடக்கூடாது. காது தண்ணிக்கு போட்டுக்கலாம். எங்க இந்த பக்கம் திரும்பி சொல்லு, என்கிட்ட பார்த்து. ஹரி பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டு, ஹரிப்பையா காது குத்திட்டு, அப்புறம் அந்த மொட்டை அடிச்சுட்டு துணி போட்டுக்கலாம். அடுத்து எஸ்பிபில பாத்தீங்கன்னா காலண்டர் கொடுத்தாங்க, விநாயகரும் முருகனும். அது ஒரு காலண்டரா? காமிக்கிறேன் இருங்க, என் கறி காமிக்கிறான். நம்ம நீ காமி. காமி. இது வேட்டி சட்டை. அது யாருக்கு? இது எங்க வீட்டுக்காரோட எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கு, எங்க மாமியா மாமனாருக்கு. அவங்க ஒயிட் கலர் தான் போடுவாங்க, அதனால ஒயிட் வேட்டி ஒயிட் சட்டை. இவங்களுக்கு சாரி ஒரு நேரு ப்ளூ மாதிரி டபுள் கலர் வர மாதிரி. எனக்கு கவர் விட்டு எடுத்து காமிக்கணுமா? நல்லா இருக்கா? இது எங்க அப்பா எங்க அம்மாவுக்குமா? சட்டை அது என்ன சட்டை? அது மினிஸ்டர் ஒயிட். ஒயிட் தான் போடுவாரு. ஆமா, ஹரி காமிக்கிறான். நம்ம இது ஹரி எடுக்கிறான். இது யாருக்கு? எங்க அப்பா கலர் தான் போடுவாருங்க, அப்படியே ஆப்போசிட். ஆமாங்க, இந்த மாதிரி அவர் எப்பவுமே சேரீக்கு மேட்சாங்க. 2 பேருக்கும் ஒரே இது டிசைனும் ஒரே கலர் மட்டும்தான் வேற, ஒரே ரேட்டு. கலர் மட்டும்தான் வேற, ஒரே கலர்ல கேட்டா இல்லைன்ட்டாங்க. அதனால கொஞ்சம் கலர் வித்தியாசம். இவங்க கிரீன் கலர் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு இங்கு ப்ளூ மாதிரி. இதுக்கும் காலண்டர் அதே விநாயகரும் முருகருமா. 3 காலண்டர் எஸ்பிபில கொடுத்தாங்க. இது அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ். என்னோட சேரீ. இது டபுள் கலர் மாதிரி. பிங்க் கலர் முந்தி, அது லைனிங். அதுவா? இது சேரீ. தைக்க கொடுக்கல, தைக்க கொடுக்கணும். ஹரி காமிக்கிறானம்மா, பாருங்க. இங்க கொண்டாந்து காமி, இங்க பக்கத்தால கொண்டாந்து காமி. சரி, அது என்னது? இது உங்களுக்கு பேண்ட். என்ன பேண்ட் மட்டும் போட்டுக்கிறதா? பேண்ட் மட்டும் எடுத்தாங்க. 2 ஷர்ட் தைக்க கொடுத்துருக்குறோம். அப்புறம் இது இப்போ காய்ச்சல்னால கொஞ்சம் இழைச்சிட்டாங்களா, அதனால அவங்க மாறு. அதனால மளிகை சாமான் வாங்க
போகையில அப்போ வந்து போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பேண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேங்க நானு. சரி இல்லைன்னா விடுங்க, பேண்ட்டும் பனியன் மட்டும் போட்டுக்கிறேன். இல்ல ரெண்டு அவங்களுக்கு தான் துணி அதிகமே, 2 செட்டு தைக்க கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 செட்டு வீட்டுல போடாம இருக்குது. இப்ப இன்னொன்னு எடுக்கணும். அதனால அவங்க பேண்ட் வந்து கிரே கலர் மாதிரி காமிச்சிரு. கிரே கலர் சொல்லு. கிரே கலர். கிரே கலரா? தோடு வந்து நீங்க காது குத்தி அன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் சர்ப்ரைஸ். யாருக்கு காமிக்கல, அது மட்டும் காது குத்தி அன்னைக்கு பார்த்துக்கலாம். மீதி எல்லாமே காமிச்சாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஜாமான் வாங்குறதுக்குள்ள ஈரோடு போகும். அது போற அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். இதே நேற்று எடுக்கலான்னு பார்த்தேன். நைட் நேரம் போன வீட்டிலேருந்து கிளம்பிலே மணி 6 இருக்கும். அதனால எடுக்க முடியல. அதனால அடுத்த டைம் போகையில எடுக்கிறேன். அடுத்த வீடியோக்குள்ள என் தங்கச்சி எல்லாம் வந்துருவான்னு நினைக்கிறேன். தங்கச்சி பையன் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன்.